வா போலாம். ஆமாடி முப்பாத்தா, நீ சொல்றதும் கரெக்டு தான். நம்ம கிடைச்ச வரைக்கும் லாபம் தான். சரி சரி, நானும் போய் சமையல் வேலையை பார்க்குறேன். ஏக்கா மறந்துடாத, அப்புறமேலு இடியாப்பம் விற்க ஒருத்தங்க வருவான். அவங்ககிட்ட எப்படியாவது பேசி இடியாப்பத்தை ஆட்டையை போட்டுறணும். ஆமாடி முப்பாத்தா, நான் வெளியவே இருக்கிறேன். நீ போய் சமைச்சிட்டு அப்புறம் வா. அப்புறம் போய் நான் சமைச்சுக்கிறேன். சரிக்கா, நான் போறேன். அப்புறம் இடியாப்பக்காரனை மறந்துடாத. ஏக்கா முக்கியமா இடியாப்பக்காரனை மறந்துடாத. இவ வேற, நான் எப்படி மறப்பேன்? இடியாப்பக்காரனுக்காக தான் காலையிலிருந்து வழியிலே நின்றுருக்கிறேன். அப்பாடி, ஒரு வழியா ஒரு ப்ரொக்கோலி கிடைச்சிச்சு. யோ, நீ இன்னும் போலையா? அந்த பக்கமா போனேன், வழி இல்ல. அதனாலதான் திரும்பி இந்த பக்கம் வந்துட்டேன். சத்தம் இல்லாம போயிடுறமா, கொஞ்சம் சத்தம் போடாம இருமா. யோ சீக்கிரமா போ, என் மூடு மாறுறதுக்குள்ள. மூடு மாறிச்சுன்னு வச்சுக்கோயேன், ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிலாம் எடுக்க வேண்டியது இருக்கும். ஐயோ, நான் கிளம்பிட்டேமா. நம்மளை பார்த்தா எல்லாருமே பயப்படுதுங்க. ஆனா என் புருஷன் மட்டும் பயப்பட மாட்டேங்கிறான். அது ஏன்னு தெரியல.